முதல்ல நான் பாடினேன். அந்த காசை வந்து தொலைச்சிட்டேன். அன்றைக்கி தொலைச்சிட்டு அந்த மண்டபம் ஃபுல்லாக தேடிகிட்டே இருந்தேன். நான் கல்யாண மண்டபம் தான் பாடினேன் அன்றைக்கி. காசை காணும் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து அழுதுட்டு இருந்தேன் உட்காந்து. ஒரு பாடகராக உங்களுக்கு பல ரெகக்னைஸ் கிடைச்சிருக்கலாம். இப்போ ரீல்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ரெகக்னைஸ்னா எப்படி பார்க்குறீங்க? 26 வருஷம் முன்னாடி ஏதோ ஒன்று எப்போ பாடினது, அதை வந்து இன்னைக்கு சாதக பறவைகள் ஆர்கெஸ்ட்ரா அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, அதை மக்கள் பார்ப்பாங்க, அதை ரசிப்பாங்க, அதை கொண்டாடுவாங்கன்னு சத்தியமாக நினச்சிப்பாங்கல்ல. அண்டு அவங்க அன்னைக்கு பண்ணதை கொண்டாடி இன்னைக்கு என்னை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த பயணத்தில் உங்களுக்கு பல ஸ்ட்ரகிள்ஸ், பல அவமானங்கள் இருந்திருக்கலாம். உங்களோட கடந்து வந்த பாதையை பற்றி சொல்ல முடியுமா? அதை நான் அனுபவமாகவும் ஒரு பாடமாகவும் இட்ஸ் ப்ராசஸாகவும் தான் நான் பார்க்குறேன். ஓகே, டெய்லி நமக்கு அனுபவங்கள் கிடைக்கத்தான் செய்யும். அது நல்ல அனுபவம் கிடைக்கலாம், கெட்ட அனுபவமும் கிடைக்கலாம். ஸோ நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஏதோ அது பழகிடுச்சு எனக்கு. என்னோட முதல் சம்பளம் 20 ரூபா லைட் மியூசிக்கில். முதல்ல நான் பாடினேன். அந்த காசை வந்து தொலைச்சிட்டேன். அன்றைக்கி தொலைச்சிட்டு அந்த மண்டபம் ஃபுல்லாக தேடிகிட்டே இருந்தேன். நான் கல்யாண மண்டபம் தான் பாடினேன் அன்றைக்கி. காசை காணும் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து அழுதுட்டு இருந்தேன் உட்காந்து. ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன தம்பி என்னாச்சு, ஏன் அழுதுட்டுங்க? இல்லை சார், என் பேமெண்ட்டை காணும் சார் அப்படின்னு சொன்னேன். எவ்வளோப்பா அப்படின்னா, 20 ரூபா சார். ஆனால் எதுக்காக பார்க்காது அழுதுறேன் அப்படின்னு கேட்டு 50 ரூபா கொடுத்தாரு. ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஒன்.